الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்பாளன் அவன் பெயர் போற்றி, இருட்டினிலே இடறி வரும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெரும் விளக்கை காட்டி வைத்த பெருமானார் பெயர் போற்றி என் வார்த்தைகளை துவங்குகிறேன். கண்ணியங்கள் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கின்ற நெல்லை டவுன் வேணமான ஜுமா பள்ளிவாசலின் தலைமை இமாம், என்னுடைய தனிப்பெரும் பாசத்திற்கு பொறுத்தான அன்பு சகோதரர் மௌலானா ஜமால் முகமது ஹுசைன் பாபை அவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய இதை நிறைந்த சலவாத்தினை பதிலை ஏற்பாட்டு வண்ணமாக சலாம் சொல்லிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தில், பரக்கத்தான ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய கடமையான மக்ரிப் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனுடைய அருளை நாடி வீழ்கின்றோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதம் பிறந்து 4வது நாள் இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்தில் எப்படி நடைமுறை வாழ்ந்தார்கள், தன் வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொண்டார் என்று பார்ப்போம். நான் ஆரம்பமாக ஓதிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா 3 பருவங்களாக நாம் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது குழந்தை பருவம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களை பலவீனமாக படைத்திருக்கிறான். குழந்தை பிறந்தவன் எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாது, மழலை சிரிப்பு, யார் குழந்தையை பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு பாசம் ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, நெருப்பையும் தொடும், பாம்பு போனாலும் தொடக்கூடிய அந்த நிலைமை, அந்த பருவம். ஒரு கவிஞர் சொன்னார், அந்த குழந்தை பிறந்து ஒரு 4 வயதில் அந்த அப்பாட கேட்டிருக்காப்புல, பக்கத்துல காக்கா கத்திக்கிட்டே இருந்தது. காக்கா ஏன் அப்பா கத்துது அப்படின்னு புள்ள கேட்டிருக்கு. அப்பா காக்கா ஏன் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த புள்ள கேட்டிருக்கு. ஏதாவது ஒரு சொல்ல, எந்த பேர் சொன்னாலும் அந்த குழந்தை பருவம் ஏற்றுக்கொள்ளும், திருப்பி கேட்காது, அவ்வளவுதான் தெரியும். அந்த காக்கா கருப்பா இருக்கு அதனால கத்துது அப்படின்னு சொன்னாப்லையா. சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த புள்ள கேட்டு அப்பாட்ட, அப்பா காக்காயே கத்துது, மீண்டும் அதே பதில் சொல்லி இருக்கிறார். சிறிது நேரம் கழித்து 3வது முறையும் கேட்டிருக்காங்க. அப்ப அப்பா கிட்ட, சரி என்னன்னா இப்படி பண்ற, எத்தனை பேர் சொல்லுது காக்கா கட்டிட்டு தான் இருக்கும்,
அப்படின்னு போவோம்னு சொல்லி அந்த பிள்ளை அனுப்பிட்டார். எப்படி பிள்ளை கேட்டோன்னு அப்பாவுக்கு சரி 3 தடவை கேள்வி திரும்ப திரும்ப கேட்ட உடனே அப்பாவுக்கு எரிச்சல் வந்துச்சு. அதான் குழந்தை பருவம். அப்ப இளமை பருவம் இருக்கு. அது அல்லாஹ் சொன்னா பலவீனத்து மேல உண்டாக்கிட்டான். மீண்டும் அல்லாஹ் நினைச்சா அந்த பலவீனத்தில் கூவத்தை கொடுக்கிறான், சக்தியை கொடுக்கிறான். அதான் இளமை பருவம். இளமை பருவம் ஒரு முக்கியமான பருவம், ஒரு மோசமான பருவம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த உலகத்துல. கொஞ்சம் தவறுனா கீழே விழுந்துரும். பாலத்துல கண்ணாடி பாலத்தில் நடக்கிற மாதிரி ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து போகணும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல இளைஞர் சமுதாயம் ரொம்ப ரொம்ப பலகீனமா இருந்துச்சு. தவறான செய்திகள், தவறான காட்சிகள், தவறான பார்வை எல்லாம் மணிக்கணக்கில் நினைச்சோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி வளர்த்து அதை படிக்க வச்சு நம்மால் ஏற்ற அளவுக்கு அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஆரம்பமாக மாதக்கல்வி ஊட்டுவது ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னைக்கு என்ன நில மேலோக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாய்மார்கிட்ட நம்ம சகோதரர்கள்லாம் என் புள்ள நல்லா படிச்சு முன்னேறணும், ஒரு பெரிய டிகிரி வாங்கணும், பெரிய இடத்துல அந்தஸ்தா இருக்கணும், கண்ணியமா வாழணும், எல்லாம் ஓகே. அந்த நினைப்பு தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் உலக கல்வியோடு மாத கல்வி ஊட்டணும் என்ற நினைவு நிறைய இருக்கும். அந்த பிள்ளைக்கு மாத கல்வி நிறைய ஊட்டணும், அந்த நேரம் நிரம்ப இருக்கணும். ஆனா அது குறையா இருந்துட்டு இருக்கு. 7 மணிக்கு போகக்கூடிய ஸ்கூலுக்கு 6:45 போய் தயார் பண்ணிக்கிறோம். பிள்ளையை எழுப்பி இந்த பிள்ளைய தயார் பண்ணி குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து கரெக்டா பண்ணிக்கிறோம். 7:45 6:45 போய் நிற்கிறோம். ஆனா சனி நாள் லீவு பிள்ளைங்களை தூங்க விட்டு லேட்டாக மாஸ்டர் அனுப்பி இருப்பாங்க. ஆனா மாஸ்டர் வரக்கூட நேரத்தில் கூட அந்த பிள்ளை ட்ரெஸ் கூட அலங்கோலமா இருக்கும், சரியான முறையில் இருக்காது. நல்லா கூட படுத்து வச்சிருக்க மாட்டான், நல்லா கூட மூஞ்சி கழிக்க மாட்டான். நான் குறையா சொல்லி நிறைய பார்த்துட்டு இருக்கோம், இமாம்களுக்கு தெரியும். அப்ப அந்த அளவுக்கு மார்க்கத்தை ஊட்டுவது என்பது ரொம்ப குறைவு, கவனம் இல்லை. உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வேணும்னு சம்பாதிக்கிறான். நிறைய பெரிய கோடீஸ்வரர், நிறைய பொருளாதார மீழ்ச்சி இருக்கு, மிதமிஞ்ச நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவன் ஒரு ஈமான் கொண்டவர். அவன் சம்பாதித்த அந்த பணத்தை, ஹலாலான முறையில் சம்பாதித்த அந்த பணத்தை, அந்த பொருளாதாரத்தை மார்க்கத்தில் இருந்தால்தான் சரியா செலவு செய்ய முடியும். இல்லை என்றால் ஏனோ தானமாக செலவழிக்க முடியும். நீ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்துணை விஷயங்களுக்கும் சின்ன சின்ன சுண்ணத்தான வழிமுறைகளை நமக்கு தெளிவான முறையில் காட்டியிருக்கின்றார்கள். அதை நாம் பின்பற்றுவோமா நினைத்து பார்க்க வேண்டும். உதாரணமாக வெளியே போறோம், நல்ல டைட்டான பேண்டை போட்டு வெளியே போறோம், கார்ல போறோம், பைக்ல போறோம். அர்ஜென்ட் எமர்ஜென்சி வந்துட்டு வைக்கல, எதையும் பார்க்க மாட்டோம். அது மாதிரி ஒரு ஓரம் அடிச்சிடும், ஜிப்பை திறந்து விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இது பெரிய பாவம். அதே நேரத்தில் சரியான முறையில் இடம் பார்த்து, தண்ணீர் பார்த்து, சிறைகளை கூட அங்கே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் மீது முழுமையான முறையில் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடியவர்கள். அவன் குழந்தை பருவம் முடிஞ்சு இப்போ இளமை பருவத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம். இளமை பருவத்துல நம்ம மார்க்கல்வி எல்லா நிலைகளிலும் சரியா தெரிந்தால் மட்டும்தான் நினைச்சலாம் வாழ்க்கை சரியா அமைத்துக் கொள்ள முடியும். நம்ம பிள்ளைங்க ரொம்ப செல்போனை வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த பிள்ளையை கவனிக்கின்றோமா? அந்த பிள்ளை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? இரவுல பார்த்துட்டா அந்த பிள்ளைக்கு தனி ரூம், 10ஆம் வரை படிக்கின்ற வரை மாஸ்டர் போவாப்பட, மார்க்கல் கற்றுதான் போவாப்பட. 10ஆம் கிளாஸ் போன உடனே நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், இருக்குன்னா மாஸ்டர் ஓத போக மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி சில பிள்ளைகள் ஒதுங்கிறாங்க, நான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதன் பிறகு இந்த 10க்கு பிறகு உள்ள நிலைமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள்,
மகரிபுக்கு பின்னால் தூங்குபவனையும் இஷாவுக்கு முன்னால் தூங்குபவனையும் இஷாவுக்கு பின்னால் தூங்காமல் இருப்பவனை சபித்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு செல்போன்ல விடிய விடிய எதுவும் பேசாம முன்னாடியாச்சும் லேண்ட்லைன் போனு யார்கிட்ட பேச தெரியும், இவன் கையில வச்சுட்டு எல்லாம் அடிச்சு அடிச்சு யார்கிட்ட வேணா பேசுறேன் எதுவுமே தெரியாது. நாமளும் நினைச்சல பையன் நாள் தூங்குதாப்புல அப்படின்னு பெரிய நம்பிக்கையோட இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள், ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி, பொய் சொல்லக்கூடிய முதல் இடம் எது தெரியுமா? இளைஞர்கள் இளைஞர்கள் பொய் சொல்லக்கூடிய முதல் இடம் எது என்று பார்த்தால் தாயின் படிதான். எது சொன்னாலும் தாயுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். பிள்ளையை படிக்க வெளியே அனுப்புறோம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, கண்ணியமான பிள்ளை, என் பிள்ளை தப்பே செய்யாது, நிறைய மார்க்கத்துக்கு ஊட்டி இருக்கிற, தவறை செய்யாது அப்படின்னு நம்ம பிள்ளையை அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை காலேஜில் போய் எப்படி படிக்குது, என்ன நிலைமை, என்ன சூழ்நிலை நிச்சயமா கவனிக்கவே மாட்டான். ஒரு நாளைக்கு வரும் மகேந்து, ஏன்னா நாளைக்கு நான் காலேஜுக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவேன். என்ன எங்கே போகிற தாய்க்கு வரும், என் தோழி வீட்டில் விசேஷம் போயிட்டு இப்படி லேட்டாக வர, தகப்பனார் காலையிலே வேலையை போயாச்சு, நைட்டாக வருவார். நான் பிள்ளை சொல்லிட்டு போயிடும். அவன் முதல்ல சொல்லியிருப்பேன், ஏன் போவாத மத்தாடி காட்டுக்கோ அப்படின்னு தாய்மார் சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீ அத்தாட சொல்லியிருமா, நான் போயிட்டு பத்திரமா வந்துடுவேன். சரி தாய்க்குள்ள அனுப்பி வச்சிடும். அந்த பிள்ளைய தாய் அனுப்பி வச்சுட்டாப்புல. அந்த பிள்ளை எங்கே போச்சு, போயிட்டு 10 மணி மேலே வரும். தகப்பா வந்துடுவாப்புல. வீட்டில் சண்டை, தாயும் தந்தையும் சண்டை. யார்கிட்ட கட்டி அனுப்பின பிள்ளைய, இப்போ வந்துடுவாப்புலங்க, இப்போ வந்துடுவாப்புல. ஆனால் 10 மணி போல அந்த பிள்ளை வரும். அந்த பிள்ளை எங்கே போச்சு, என்ன நிலைமைகள் ஏற்பட்டுச்சு, என்ன சூழ்நிலை யாருக்கும் தெரியுமா? தெரியாது. எது சொன்னாலும் தாயுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். அது பொய்யா உண்மையான்னு சிந்திக்க தெரியாது, தாய்க்கு சிந்திக்க தெரியாது. அப்ப நிலைமை அவ்வளவு மோசமான ஒரு காலம். இதில் எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவை, ஈமானி உணர்வை, மார்க்க உணர்வை அதிகமான முறையில் நினைச்சணும் நம்மள்ட்ட ஊட்டணும். அப்பதான் இதெல்லாம் தாண்டி வர முடியும். அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ காலை எழுந்திருக்கிறோம், எழுந்திருச்சு உட்கார்ந்த உடனே எப்படி உட்காரணும் ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. மெதுவா எந்திரிக்கணும், எந்திரிச்சு கைகள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வேலைக்கு சொல்லிட்டு ஊதி அப்படியே முகத்தை துடைக்கணும். இப்படிலாம் செய்யலாமா? அப்புறம் பாத்ரூம் போகிறோம், தன் வேலையை முடிச்சுட்டு ஒதுச்சிட்டு உள்ள வரோம். அப்ப என்ன ஓதணும்? அதுக்கு ஒரு துவா. இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் சின்ன துவாவை நமக்கு அழகாக கற்று தந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன சுன்னத்தான அமல்கள். இந்த சின்ன சின்ன அமல்களை கடைபிடிப்பதன் மூலமாக பெண்ணம்பை நன்மையை அல்லாஹ் கூட காத்திருக்கிறார். நமக்கு தெரியல, இதெல்லாம் நினைச்சிடும் பேச சுன்னத்து தானே அப்படி விட்டுட்டு போறோம், சுன்னத்து தானே அப்படி விட்டுட்டு போறோம். ஏன் சுன்னத்து அல்லாஹ் வச்சிருக்கா அப்படின்னா நம்முடைய கடமையான பருவ கடமைகள்ல நம்மையும் அறியாமல் எத்தனையோ பாவம் ஏற்பட்டு தெரியாது. இன்னைக்கு தொழுகை யார் தொழுது கரெக்டா இருக்கு நினைத்து பார்க்கணும். எங்க தொழுகையை தொழுறோம், ஏதோ அல்லாஹ் நம்ம கடமை தொழுகிறோம், டக்கு கட்ட உடனே ஞாபகம் அவரை பார்க்க சொன்னார் 7 மணிக்கு, நம்ம யாருக்கு போகணுங்க, கண்டிப்பா பேலன்ஸ் தருவாரு. இது ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். இது தவறு தானே? அல்லாஹ் கூட தக்பீர் கட்டிவிட்டால் அல்லாஹ்வை தவிர எந்த நிலையும் வரவே கூடாது. அப்படி யார் நினைக்கிறார் நினைத்து பாருங்க. இமாம்கள் நிற்பார்கள், அவர் சுந்தரமான தொழுது மாதிரி. அது மெஹராப். மெஹராப் என்றாலே போர் செய்யக்கூடிய இடம். இமாம் அவர்கள் இறைவனை நினைத்த தொழுகை கட்ட தொழுகை தக்பீர் அல்லாஹ் சுல்லல்லாஹு ஓதுனா தான் தொழுகை சரியாகும். அவர் வேற ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. 2ஆ 3ஆ எத்திக்கணுமா உட்காரணுமா தெரியாது, மாட்டிக்கணும். அப்ப அதே போல ஒவ்வொரு நபர்களும் ஈமானி உணர்வோடு அல்லாஹ்வை நினைத்திருக்கணும். தொழுகையை தக்பீர் கட்டிவிட்டால் அந்த நிலை நிறைய இருக்கும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான், அதான் உண்மை. அப்படி நினைச்சிட்டு இருக்கணும். அந்த தொழில் அல்லாஹ் முழுமையா கபூலாக்குறான்.
ஆனா நமக்கு கபூலாக்கவில்லை என்று சொல்லவில்லை. அது அவனுடைய கையில், எதையுமே சொல்ல முடியாது. அவன் நாடினால் கபூலாக்குவான், நாடல தூக்கி வீசுற மூஞ்சலத்தை, நம்ம தொழிலை பொறுத்து, நம்முடைய ஈமானை பொறுத்து, நம்முடைய நிலையை பொறுத்து. அப்ப அந்த நேரங்கள்ல ஈமான் உணர்வு அதிகம் வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் நெருக்கத்தை அதிகமாக்கும். எல்லா நிலைகளிலும் ஈமான் உணர்வு பெற வேண்டும். யாரை பார்த்து நல்ல சொல் பேச வேண்டும், நல்லதை நினைக்கணும். இப்படிதான் நினைச்சு சொன்னா ஈமான் உணர்வு அதிகமாக்கணும். அதுக்கு அல்லாஹ்வோட உணர்வு அதிகமாகும். எங்க போனாலும் சுத்தி சுத்தி எங்க உள்ள வருவோம், தொழுகைதான் அப்படி. ஆனா நாளை மறுமையில இளமை பருவத்தை எப்படி நீ சம்பாதித்தாய், எப்படி நீ கழித்தாய் என்ற கேள்வி நிச்சயமா உண்டு நமக்கு எல்லாரும். அது முக்கியமான பருவம். நபிமானுக்குள்ள அல்லாஹ் இளைஞருக்கு நிறைய சொந்த இதை கொடுத்திருக்கான், நிறைய நிகழ்ச்சியை கொடுத்திருக்கான். அப்ப அந்த எல்லாம் தாண்டி வரும் பொழுது அவனை நினைவை நம்ம அதிகமாக்கணும். இல்லாட்ட ஒன்றும் செய்ய முடியாது. செருப்பு அணிகிறோம், அதுக்கு ஒரு துவா. பள்ளியாசுக்கு உள்ள வாரம், அதுக்கு ஒரு துவா. வெளியே போறோம், அதுக்கு ஒரு துவா. பாத்ரூம் போறோம், அதுக்கு ஒரு துவா. இதெல்லாம் முறையான முறையில் கற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறுவதற்கு தகுதியாக இருக்கும். இளமை பருவம் முடிஞ்சு சொல்லிட்டா முதுமை பருவம். முதுமை பருவம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், சீக்கிரம் முதுமை வந்துட்ட நம்மளை இளமையாக இருந்தால் நிறைய செய்திகள் செய்யலாம, நிறைய வேலை செய்யலாம், அப்படி ஒரு ஆசை வரும். முதுமை பழைய முத்தி விட்டேன்னு சொன்னா 4 வயசுலேயே கேட்டா பத்தியில ஆரம்பத்தில் அப்பாட்ட அதே கேள்வி முதுமையான அப்பா இந்த பேரண்ட் கேட்பாங்க. ஒரு வார்த்தையை, ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அப்பா கோபப்பட்டதை பேரண்ட் நிச்சயமா உனக்கு ஒரு வேலையிலே போய் கடை இல்லாண்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் வாழ்க்கை. முதுமையிலும் நினைச்சுனா இளமை பெறணும். முதுமையிலும் இளமையோடு வாழ வேண்டும் சொன்னாண்டா அல்லாஹ்வுடைய நினைவோடு தொழுகைகளை சரியான முறையில் இமாம் ஜமாத்து தொழணும். இந்த 5 கால தொழுகைகள்ல சுபஹ் தொழுகை மிக மிக பவர்ஃபுல் தொழுகை, மிக மிக பவர்ஃபுல் தொழுகை. ஏண்டா அதிகாலை நேரத்துல அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நினைச்சோம் வெயிலோ பனியோ குளிரோ எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்தையும் உதவி செய்து விட்டு பள்ளிக்கு வாரான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் அழைக்கிறான். தொழுகை முடிஞ்ச சொன்னா அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்கிட்ட, இந்த பாத்தீங்களா இவங்க எல்லாம் என்னுடைய அழைப்பை ஏற்று அதிகாலை தொழுகைகள் வணக்கத்தை நிறைவு செய்து விட்டு இருக்கார்கள். இவர்களுக்கு காலை இந்த நேரத்திலிருந்து இரவு இஷா வரை அவர் செய்கின்ற எல்லா செயல்களிலுமே வெற்றியை கொடு, வணக்கத்தை கொடு. அதான் நான் சில சொல்வேன். சில இடத்துல சவாலுக்கு நான் பேசியிருக்கிட்டேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, சில வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்கு, நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, திடீர் டல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க சுபஹ் தொழுகை நிறைவேற்றி விட்டு கடையை உட்கார்ந்தோ, நிச்சயமாக சத்தியமாக நஷ்டமே ஏற்படாது. தருமானா இல்லையா டெஸ்ட் பண்ணி பாருங்க, நிச்சயமாக பரக்கத் தருவான். இல்லைன்னா அல்லாஹ் சொன்ன பொய்யா என்ன இப்படிதானே, அல்லாஹ் சொன்ன பொய்யா இருக்கும். அப்ப அந்த சுபஹ் தொழுகை அவ்வளவு பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அணுகுண்டு பவர். எங்க போனாலும் சரி, நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். சுபஹ் தொழுது போக எது நடந்தாலும் நமக்கு கொண்டு வராது, நம்ம சுபஹ் தொழுதோம் நினைச்சா போதும். நான் அப்படி நினைச்சு நிறைய வெற்றி பெற்றிருக்கேன், நிறைய விஷயங்கள். நீங்கள் செய்ய கடைபிடிங்க. தொடர்ந்து ஒரு நாள் மட்டுமல்ல, நம்முடைய வறுமை வரை நம்முடைய மூத்தோரை செய்யணும். 5 கால தொழுகைகளை விடாமல் தொழுகிட்டே இருக்கணும். அப்படி தொழுதா எல்லா நிலைக்கும் அல்லாஹ் பரக்கத்தான் வாழ்க்கை தருவாங்க. தோல்வி தரமாட்டான், தோல்வி தரமாட்டான். இன்னைக்கு சைனால 27 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. சைனால, இந்தியாவில் 37 கோடி இருக்காங்க. அமெரிக்கால 7 கோடி இருக்காங்க. இளைய சமுதாயம் ஒரு முக்கியமான பருவம். நிறைய செய்திகள் நிலைநாட்டலாம், நிறைய செய்திகள் துணிவோடு செய்யலாம். முஸாப் பின் உமைர் அவர்கள் ஒரு சஹாபி. அவங்க குறைவான காலம் உலகத்தை வாழ்ந்தாங்க. 30 வயசுல ஈமான் கொண்டாங்க. அதன் பிறகு 7 வருட காலம் தான்.
7 வருட காலத்துல வாழ்ந்து இளைஞராகவே இருக்க மூத்தா போயிட்டார். ஒரு சஹாபி குர்ஆன் ஷரீஃபை நூல் வடிவம் கொடுக்காமல் தனித்தனியாக இருந்தனர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல அந்த இளைஞர்கள் தான் சேர்ந்த அதை ஒன்றுபடுத்தி குர்ஆனை ஏற்படுத்தினாங்க, குர்ஆனை ஆக்கினாங்க. இப்படி நபிமான வரலாறு வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லாருக்குமே இளைஞர் பருவத்தில் சேர்த்து நிறைய வெற்றி கிடைச்சது, நிறைய செயலாற்றிருக்கிறார்கள், தீனுக்காக நிறைய சேவை செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த காலங்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் கிடைச்சணும் எல்லா நிலைகளிலும் நல்ல முறையில் நடப்பதற்கு, ஈமான உணர்வோடு நடப்பதற்கு, அல்லாஹ்வை நினைத்து பயந்து வாழ்வதற்கு நாம் மார்க்கத்தை நிறைய ஊட்டணும். இன்னைக்கு நம்முடைய இந்த காலத்தை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் எல்லாம் தவறுகள் நிறைய செய்திருக்காங்க. ஈமான் பண்றோம் தப்பித்துள்ளார்கள். போதை கடுமையா இருக்க நிறைய பேர் நம்ம சமுதாயத்துல அதிகமான இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள் தான் பாதுகாப்புடைய கடமை. நரகத்தில் விரும்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தில் விரும்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாக்கணும். பொதுவான நேரத்தில் ஒன்று கூட்டி அவர்கள் நல்ல வார்த்தையை கொண்டு வரும், செய்திகள் நிறைய சொல்லணும். மாற்ற விஷயங்கள் சொல்ல சொல்ல சொல்லத்தான் அல்லாஹ் கொஞ்சமா ஹிதாயத் கொடுப்பான். ஒரு தடவை சொல்லிட்டோமே இன்னொரு சொல்லிட்டோமே அப்படி விடக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும். சொல்ல சொல்லத்தான் அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்த பிள்ளைகள் நேர்வழி எடுத்து கொள்வான். ஆக நன்மையை நினைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நான் நிறைய பேசுறவங்க சும்மா கொஞ்சம் பேசுறதுக்கு அசத்து பேசுறதுக்காக, அதனால இன்ஷா நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வை நினைத்து ஈமானின் உணர்வோடு அல்லாஹ்வை பயந்து ஐங்கால தொழுகைகளை சரியாக நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தால் புரிவானாக. இந்த மாசத்தில்